சூப்பர் ஸ்டார் சினி மார்க்கெட்ல மாசா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் ஓயாமலே இருக்கு. லிங்கா திரைப்படம் வெளியாகும் போது முல்லைவனம் 999 அப்படிங்கிற கதையோடைய அடிப்படையில லிங்கா திரைப்படத்தை எடுத்துட்டாங்க. என்னுடைய கதையை திருடி இந்த படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு மதுரை ரவிரத்னம் அப்படிங்கிறவரு ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில இன்னமும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. முந்தானேத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது ரவிரத்னத்துடைய வழக்கறிஞர் இந்த 2 திரைப்படத்தோட கதையை ஒப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல, லிங்கா படக்குழுவினர் சார்பா வந்த வழக்கறிஞரும் எப்பவோ ரிலீஸ் ஆன திரைப்படத்தோட வழக்கை இன்னமும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. நீதிபதிகள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படத்தோடைய கதையை ஒப்படைக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லிங்காவுடைய கதை ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு தோணுது. ஆனாலும் கோச்சடியான் கதை என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே இன்னமும் கொஸ்டின் மார்க்கோட இருக்காங்க. ஆனா அந்த கதையும் இதோட நிறைவடையுது அப்படிங்கிறதுக்கு சான்றா லதா ரஜினிகாந்த் மேல தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கோச்சடியான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது ஏர் பியூரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் 6,84,00,000 கடன் வாங்குச்சு. இந்த கடன் தொகைக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு லதா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. ஏர் பியூரோ நிறுவனம் வாங்கின கடனை திருப்பி தரல அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஒன் நிறுவனத்து மேல வழக்கு ஒண்ணு தொடர்ந்தாங்க. அந்த நேரத்துல லதா ரஜினிகாந்த் உத்தரவாதம் கொடுத்தப்ப எங்களுக்கு கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே போலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏர் பியூரோ நிறுவனம். ஆனா கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை செஞ்சு பார்த்த போது ஏர் பியூரோ நிறுவனம் லதா ரஜினிகாந்த் மேல குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வகையில எந்த ஆவணங்களையும் செலுத்தல. அதனால இந்த வழக்கை நாங்க தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றினா சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வெற்றி அவங்க he is achieved and I'm very happy for him. அவங்க இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. பட் இன்னும் அடுத்து அவங்க பண்ணணும்.